வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நேற்று நெட்டில் ஒன்று பார்த்தோம். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து குவாலிட்டி, பெர்ஃபெக்ஷன்னா என்ன, கஸ்டமரோட இது என்ன அப்படி வந்து பேசினார். அப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, நான் பஸ் கோச் வச்சுருக்கேன். என்னோடய கஸ்டமர் ஒருத்தங்க, அவர் வயசில் என்னோட மூத்தவர், அவர் சார்னு தான் சொல்லுவாள். அவர் பேர் வந்து மகாலிங்கம். அவங்க பஸ்ஸு எனக்கு வந்து வேலைக்கு வரும். வேலைக்கு வந்துட்டு போகும்போது வேலை முடிஞ்சு போகணும், அவரை போய் பார்க்க போவோம். அந்த பெர்ஃபெக்ஷனுங்கிறத பற்றி அவ்வளோ அழகாக சொல்லுவார். என்னென்னா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து இது மாதிரி மாற்றிக்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவார். அவருடைய அட்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்றவங்க மாதிரி அப்படி அப்படின்லாம் பேசுகிறது கிடையாது. கோவமாவோ இதாவோ பேசுகிறது கிடையாது. சிரிச்சுக்கிட்டே பேசுவார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, பெர்ஃபெக்ஷனுங்கிறது இந்த ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சு, இந்த பேப்பர் இப்படி தான் வேணும்னா இப்படி தான் கொடுக்கணும். நீ இதில் கொஞ்சம் கசங்கினாலும் கொஞ்சம் இதானாலும் அது வந்து தப்பாகி போகும். பெர்ஃபெக்ஷனுங்கிறது அர்த்தமே இல்லாமல் போயிடும். ரெண்டாவது, குவாலிட்டிங்கிறது முக்கியம். அந்த குவாலிட்டியை வந்து நீ பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது அந்த குவாலிட்டி எப்படி தெரியணுங்கிறதையும் எடுத்து சொல்லுவாங்க. அதோட இன்னொன்று என்னென்னா, எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்கள் ராம்நாட்டில் எங்கள் அம்மாவுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான். விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். நம்ம அதே போல் விவசாயத்தை பற்றி எல்லோரும் பேசுவாங்க, எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன், வச்சுருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். மழை பெஞ்சது, எவ்வளோ விவசாயம் ஆச்சு, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் சாரும் வந்து தோட்டம் வச்சுருக்காரு. ஒரு நாள் அவர் ஆஃபீஸுக்கு போயிருந்தப்போ ஒரு பேப்பர் எடுத்து என்னை படிக்க சொன்னார். அதில் பேனால தான் எழுதியிருந்தேன். அப்படி எடுத்து படித்து பார்த்தேன். அப்புறம் சொன்னேன், சரியாக புரியல சார், என்னன்னு தெரில அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இந்த 8-9 வருஷமாக எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, அதுவும் என் நிலத்தில் எவ்வளோ பெஞ்சிருக்கு, ஏன்னா அதை பெஞ்சதில் எவ்வளோ நாங்கள் இது பண்ணியிருக்கோம், தோட்டத்தில் வேலை பண்ணியிருக்கோம், அதில் லாபம் என்ன, ஏன்னா இப்போ எப்படி இருக்குது, ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எடுத்துகிட்டு அன்றைக்கி உட்காந்துருந்தார். அப்போ அந்த நேரம் பார்த்தா நான் போனது. எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லோரும் வந்து விவசாயத்தில் அந்த உரத்தை போட்டேன், இந்த உரத்தை போட்டேன், அப்படி பண்ணால் இப்படி பண்ணால், தண்ணி வரல, காடு வரல அப்படின்னாங்க. உண்மைக்கே சொல்கிறாங்க, அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி விவசாயம் பண்ணோம்னா இவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்ல ஒரு இது உண்டாகும் அவங்க தோட்டத்தில். இதுதான் உண்மை. நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை தான். எனக்கும் வந்து 56 வயசு ஆகுது. எவ்வளோ விவசாயிகள் பேசி கேட்டிருக்கேன். ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் விவசாயம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, லாபம் வரல, நஷ்டம் இதாகிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன, அதை விட அந்த பெர்ஃபெக்ஷனுங்கிற வார்த்தை, அந்த தோட்டத்து வேலை மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து பெர்ஃபெக்ஷனாக இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்து சில இதெல்லாம் வந்து எல்லோரும் இப்படி வேலை பார்த்துருக்கீங்க, அப்படி வேலை இது பண்ணி பேசுவாங்க. ஆனால் இவர் வந்து பொறுமையாக, யார் எதுக்கும் பேச மாட்டேன், தனியாக கூப்பிட்டு இந்தமாதிரி பண்ணிக்க, இந்த மாதிரி பண்ணிக்க. ஏன்னா நான் அந்த வேலைக்கு புதுசு, அதனால் அவர் சொல்கிறார். அதை நான் வந்து ஒரு அட்வைஸாக தான் ஏற்றுக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் என்கிட்ட வந்து எந்த வண்டிக்காரங்க என்ன பேசினாலும் அட்வைஸாக தான் ஏற்றுக்குருவேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த வேலையை. இதாங்க உண்மை. வணக்கம்.